அன்னபூர்ணா சீனிவாசன் தனிமையில் மன்னிப்பு கேட்டதை வீடியோவா எடுத்து வெளியிட்டது அண்ணாமலை ஐடி விங் என்று பாஜகவில் கலவரம் வெடித்துள்ளது. கோவை எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனுக்கு நெருக்கமான நபர் என்பதனாலேயே அன்னபூர்ணா சீனிவாசனுக்கு நிதி அமைச்சருடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கூட்டத்தில் அவர் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று பேசவில்லை. பண்ணுக்கு வரி இல்லை, ஆனா உள்ள வைக்கும் கிரீமுக்கு 18% வரி, பில்லு போட முடியலமா என்று கொங்கு பகுதிக்கு உரிய நகைச்சுவை உணர்வுடன் இயல்பாக பேசியதால் அந்த வீடியோ வைரலானது. யாராக இருந்தால் என்ன, நான் யார், என்னுடைய பதவி என்ன, ஏதோ நகைச்சுவை தொனியில் எல்லாம் ஜிஎஸ்டி குறித்து இப்படி பொது சபையில் பேசலாமா என்று நிதி அமைச்சர் கோபப்பட்டதை அறிந்து அன்னபூர்ணா சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி இருவரையும் தனியே சந்தித்து கிட்டத்தட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஆனால் தொழிலதிபர் சீனிவாசன் தனி அறையில் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியானதை பார்த்த ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ந்து போனது. அவர் கேள்வி கேட்டது குற்றமில்லை, அதற்காக மன்னிப்பு கேட்டதுதான் குற்றம். அதைவிட அந்த வீடியோவை வெளியிட்டு தங்கள் ஆணவத்தை காட்டுவது தவறு என்று வானதி மீதும் நிர்மலா சீதாராமன் மீதும் ஒட்டுமொத்த தமிழகமும் கோபமாய் இருக்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, எம்பி ஜோதிமணி, எம்பி கனிமொழி ஆகியோர் இந்நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியானதற்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுள்ளார். தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு தங்களது தவறுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். இந்த எதிர்பாராத தனியுரிமை மீறலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்றும் அண்ணன் அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக இருக்கிறார். மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகிறார். இந்த விவகாரத்தை உரிய மரியாதையுடன் முடித்து வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தனது கட்சியினரின் ஆணவத்திற்கு குட்டு வைத்துள்ளார் அண்ணாமலை.